உதயம் பொங்கல் திருவிழா 3 வேட்டிகள் கொண்ட காம்போ பேக் ரூபாய் 475 முதல். இந்தியாவின் மிக நீண்ட கடல் பாலமான அட்டல் சேத்துவை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. மும்பையில் இருந்து நவி மும்பைக்கு இனி 20 நிமிடங்களில் பயணிக்கலாம் என தகவல். உலகளவில் 12வது மிக நீண்ட கடல் பாலம் என்ற பெருமையை பெற்றது அட்டல் சேது. நிலப்பகுதியில் 5.5 கிலோமீட்டரும் கடல் நடுவே 16.5 கிலோமீட்டரும் பயணிக்கும் வகையில் 6 வழி பாதையாக கட்டமைப்பு. அட்டல் பாலத்தின் மாதிரி மற்றும் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர். கட்டமைப்பு குறித்து பிரதமருக்கு அதிகாரிகள் விளக்கம். ராமர் கோவில் சிலை பிரதிஷ்டை விழாவுக்கு 11 நாட்களே உள்ள நிலையில் அந்த சுப நிகழ்ச்சியை காண்பதை தாம் அதிர்ஷ்டமாக கருதுவதாக பிரதமர் மோடி கருத்து. நாட்டு மக்கள் அனைவரின் பிரதிநிதியாக நிகழ்ச்சியில் பங்கெடுக்க உள்ள தாம் இன்று முதல் விரதம் மேற்கொள்ள உள்ளதாகவும் குரல் பதிவை பகிர்ந்து தகவல். மகாராஷ்டிரா வருகை தந்த பிரதமர் மோடிக்கு நாசிக் நகரில் உற்சாக வரவேற்பு. வழி நெடுகிலும் குவிந்த மக்கள் மலர் தூவி மோடி வாழ்க என முழக்கம். நாசிக்கில் உள்ள ஸ்ரீ காலாராம் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு. சிறப்பு பூஜையை தொடர்ந்து நடைபெற்ற பஜனை நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். அயோத்தி ராமர் கோயில் சிலை பிரதிஷ்டை விழாவிற்கு தயாராகி வரும் லட்டுகள். நாள் ஒன்றுக்கு 1200 கிலோ லட்டுகள் தயாரிக்கப்படும் நிலையில் மொத்தம் 45 டன் அளவிற்கு லட்டுகளை தயாரிக்கும் பணி மும்முரம். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தேர்தல் ஆணையர் நியமனக் குழுவில் தலைமை நீதிபதியை நீக்கி கொண்டுவரப்பட்ட சட்டத்திருத்தம் தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவு. மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் டெல்லியில் தேர்தல் ஆணையம் 2வது நாளாக ஆலோசனை. தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தமக்கு உடல்நிலை சரியில்லை என சில பத்திரிகைகள் கூறுவதை பார்க்கும்போது சிரிப்பு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தமக்கென்ன குறை என்றும் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் தின விழாவில் கருத்து. எனக்கு உடல்நலம் இல்லை, உற்சாகமாக இல்லைன்னு நேற்று ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. அதை படித்தப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எனக்கு என்ன குறை? தமிழ்நாடு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? வெள்ள நிவாரணம், பொங்கல் பரிசு, உரிமை தொகை என ஒரே மாதத்தில் மக்களுக்கு 8000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில 1000 ரூபாய் வந்துருச்சு. பொங்கல் பரிசா 1000 ரூபாய் வந்துருச்சு. அரிசி, சர்க்கரை, கரும்பு வந்துருச்சு. வெள்ள நிவாரணமா 6000 ரூபாய் கிடைச்சிருச்சு. ஒரு மாசத்துல முதலமைச்சரே 8000 ரூபாய் கொடுத்துட்டாரு. பொங்கலுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரி. அவர் முகத்துல பார்க்கிற மகிழ்ச்சி தான் எனக்கான உற்சாக மருந்து. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளின் இயக்கம் தொடங்கியது. வரும் 14ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 11,000 பேருந்துகளை இயக்க நடவடிக்கை. பொங்கல் சிறப்பு பேருந்துகளில் பயணிக்க ஞாயிறு வரை 1,25,000க்கும் மேற்பட்டோர் முன்பதிவு. சென்னையில் இருந்து மட்டும் பல்வேறு ஊர்களுக்கு செல்ல 86,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக போக்குவரத்து துறை தகவல். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த எந்த தடையும் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. போட்டியின் போது தனிநபர்களோ மாவட்ட நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குழுவில் இல்லாதவர்களோ பிரச்சினையில் ஈடுபட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவு. டெல்லியில் வருகிற 14ஆம் தேதி நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற உள்ள பொங்கல் விழாவில் பிரதமருடன் முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்கின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே மாநகர பேருந்தின் மீது ஏறி அட்டகாசத்தில் ஈடுபட்ட மாநில கல்லூரி மாணவர்கள்.
பொங்கல் கொண்டாட்டம் என்ற பெயரில் பேனருடன் கோஷமிட்டபடி வந்தவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம். தென் சென்னை, மத்திய சென்னை மக்களவை தொகுதிகளின் செயல் வீரர்கள், பொறுப்பாளர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அண்ணாமலை உரை. திமுகவை எதிர்க்கும் ஒரே சக்தி பாஜக தான் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. தமிழக அரசியல் சரித்திரம் மாற்றப்பட உள்ளதால் தொண்டர்கள் கோட்டை விட்டுவிடக்கூடாது என உத்தரவு. நான் சர்வீஸ் முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்த மருத்துவர்கள் 2 ஆண்டுகள் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிய வேண்டும் என்ற விதியில் தளர்வளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற விருப்பம் இல்லாதவர்கள் 40 லட்சத்திற்கு பதில் 20 லட்சம் ரூபாய் கட்டினால் போதும் என்று அரசாணை வெளியீடு. நாசிக் காலாராம் ஆலய சுற்றுப்பிரகாரத்தில் தரையை மாப்போட்டு துடைத்த பிரதமர் மோடி. நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு மக்களுக்கு அழைப்பு. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். சாட்சிகள் கலைக்கப்பட வாய்ப்புள்ளதாக அமலாக்கத்துறை முன்வைத்த வாதத்தை ஏற்று நடவடிக்கை. கடலூர் மாநகராட்சி கூட்டத்தில் மோதிக்கொண்ட பெண் கவுன்சிலர்கள். பெண் கவுன்சிலர் ஒருவர் பன்றி வளர்ப்பதாக குறிப்பிட்டு பேசியதால் வாக்குவாதம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி ஆகியோர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைவதில் இருந்து விலக்கு. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடையில்லை என்றும் இடைக்கால நிவாரணமாக தான் சரணடைவதற்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள 50 ஏக்கர் நிலப்பரப்பில் பசுமை பொது பூங்கா அமைக்க அன்புமணி வலியுறுத்தல். பூங்கா அமைத்தால் அமைச்சர் சேகர் பாபுக்கு மாலை அணிவித்து பாராட்டுவேன், இல்லையெனில் போராட்டம் நடத்தப்படும் என்று பேட்டி. உதயம் பொங்கல் திருவிழா 3 வேட்டிகள் கொண்ட காம்போ பேக் ரூபாய் 475 முதல்.